this is Esther Ashok from Esther World Channel. நாங்க இன்னைக்கு இப்ப சர்ச் கிளம்பியிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன vlogன்றது ஃபுல்லாவே இந்த வீடியோல பாருங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ரீச் ஆகிட்டு இருக்கிறது வந்து சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் பாரிஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரிப்பப்ளிக் டேனால எல்லா இடமும் ஒரு நேஷனல் ஃபிளாகோட கலர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருந்தது. பார்க்க அந்த லைட்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. யேசு ரொம்பவே ஹாப்பியா அம்மா இங்க பாருங்க நேஷனல் ஃபிளாக் கலர்ஸ் அப்படின்றதுக்கு காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அதை அழகா பார்த்துட்டு நாங்கள் ரீச் ஆன இடம் தான் பாரிஸ் சென்ட் ஆண்டனி சர்ச். ஸோ உங்களுக்கு நான் அது மேலக்கா கட்டும்போது திஸ் இஸ் என்ட்ரன் ஆஃப் த சென்ட் ஆண்டனி. ஸோ நம்ம உள்ள போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்கும் இருக்கும், கார் பார்க்கிங்கும் இருக்கும். ஸோ பைக் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டு ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக போன இடம். ஸோ இதுதான் சர்ச். ஸோ இது எல்லாமே ஒரு ஷார்ட் ஸ்பீடப் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். பிகாஸ் எனக்கு ரொம்ப சென்ட் ஆண்டனி கிட்ட நம்பிக்கை இருக்குன்றதுனால டியூஸ்டே நான் போகணும்னு பிளான் பண்ணி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் நான் போகிற ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து சாட்டர்டே ஆர் சண்டே வி பிளான் டு கோ, லைக் ஃபேமிலியாக தான் போகணும் அப்படின்றதுனால நான் வந்து சாட்டர்டே இல்லை சண்டே எங்களால் முடியுமோ அந்த வீக்கில் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ வி வில் பி ப்ரேயரிங் லைக் நாங்கள் என்ன வேணுமோ அந்த கேண்டில் ஏற்றி ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஸோ அன்னைக்கு யேசு நல்லா ப்ரேயர் பண்ணி கிளம்புன இடம் தான் அந்த இடம். ஸோ ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகலாம் தான் ஸ்டார்ட் அப் பண்ணோம். பட் சடனாக பார்க்கும்போது தீவுத்திடலில் வந்துட்டு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே போகும்போது நான் க்ளோஸ்ன்னு நினச்சேன், பட் 11 o'clock வரைக்கும் ஓப்பன் இருந்தது. ஸோ அடல்ட்டோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 40 அண்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ் 4 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் 25 டிக்கெட் உள்ளே போகிறதுக்கு. பட் சீரியஸாக சொல்கிறேன், உள்ளே போய் நான் சும்மா பார்க்கணுன்னு போனேன். ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் நம்ம வெளியில் என்ன வாங்குறோமோ அதை விட டபுள் மடங்கு தான் அங்கே அமௌண்ட் இருந்தது. ஸோ நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போகணுன்னா இட்ஸ் அ நைஸ் பிளேஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் எல்லாமே அங்கே காஸ்ட்லி தான். நீங்கள் வெளியே 30 rupees வாங்குறதெல்லாம் அங்கே 60 rupees டபுளாக தான் இருந்தது. பட் ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம போய் சும்மா பார்க்கணும் இல்லை ஃபன் பண்ணணும்னு நினச்சாலும் இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் டு என்ஜாய். ஆக்சுவலி எல்லா பொருளுமே இருந்தது அங்கே எக்ஸிபிஷனில். ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் போகலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் கூகுள் பே ஒர்க் ஆகலை. எனக்கு அங்கே நெட்ஒர்க் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. ஜிபே சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. நான் வேற கேஷ் எடுத்துகிட்டு போகாமல் போனதுனால ஜிபேக்காக ரொம்ப அப்பப்போ ஏரோப்ளைன் மோட் போட்டு நாங்கள் பே பண்ணியிருந்தோம். பட் ஒன் ஆஃப் த குட் பிளேஸ். ஆனால் ஆஸ் யூஷுவல் என்னன்னா ஆட் ஆன் வந்துட்டு ஒரு இடமா போயிட்டு எனக்கு இந்த கார் வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அவனை சமாளிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் தாண்டி சாப்பிட்ற இடமும் நிறைய. நீங்க என்னென்னலாம் சாட் ஐட்டம், ஃபுட்ஸ், என்ன நைட் டின்னர் சாப்பிடணும்னு நினைச்சாலும் அங்கே நல்லா இருந்தது. ஸோ இந்த காலிஃப்ளவர் வாங்கியிருந்தோம். அதோட குவான்டிட்டி கம்மி தான். பட் இட் இஸ் 80 rupees அந்த காலிஃப்ளவர். நம்ம இது வெளியே பார்க்கும்போது 50 something 60 நினைக்கிறேன். 50 இல்லை 60 தான் இருக்கும். ஆனால் குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்தது. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சால்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் ஹவுஸ். அதில் அவர் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு போஸ்ட்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஹாரர் ஹவுஸ்லாம் பட் உள்ளே போகல. அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதுனால சோலாபூரி அண்ட் பாவ் பஜ்ஜி வாங்கியிருந்தோம். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு சார் வந்து ட்ராம்பலின் மாதிரி ஜம்பிங் வேணும் அப்படின்றதுனால சார் அது போய் என்ஜாய் பண்ணாங்க. நான் அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுனால ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் பண்ணி வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். அண்ட் திஸ் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட்ஸோட சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு வாக் போகிறதுக்கும் இல்லை சும்மா சுற்றி பார்க்கறதுக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த நைஸ் பிளேஸ். ஸோ இன்னும் நான் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் விசிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலிக்கான அவுட்டிங் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை ஃப்ரம் எஸ்டர் வேர்ல்ட் சேனல்.